ஸோ நம்ம ப்ரீப்ளீட் பண்ண சாரியை நான் வியர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதை நம்ம ப்ரீப்ளீட் பண்ண சாரி. ஸோ இந்த சாரியை சப்போஸ் நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணுறதா இருந்தா, பாக்ஸ் ஃபிட்டிங் பண்ணாமல் ஹேங் பண்ணுறதா இருந்தா, ஸோ இந்த உள்ள ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டை இந்த மாதிரி ரஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு முன்னாடி ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை நம்ம செஸ்ட் ப்ளீட்டு இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படியே ஹேங்கரில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படியே ஹேங்கரில் வச்சுட்டு ஹேங் பண்ணிக்கோங்க. எப்போ வேணுமோ நீங்கள் அப்படியே எடுத்து வியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீப்ளீட்டட் சாரியை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த சென்டர் பிளேட் ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ இது வந்து ரஃபாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரஃபாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் பின் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து ஸோ இதை நீங்கள் வியர் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த பின்னை ரிமூவ் பண்ணாதான் உங்களால் வியர் பண்ண முடியும். ஸோ அந்த பின்னையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து உங்களோட ஷோல்டர் பின் கரெக்டாக எங்கே ஷோல்டர் பின் இருக்கோ அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஷோல்டர் பின் இருக்கிற இடத்துல பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் ஆல்ரெடி அப்படியே அரேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப எடுக்க வேண்டாம். ஸோ இது பண்ணும்போதே இந்த இடத்துல நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் நீங்கள் சென்டரில் பேக்கில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரஃபாக கொஞ்சம் கிளாத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸோ உங்களோட இன்ஸ்கர்ட்டில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே ப்ளீட்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வேணுமோ இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 ப்ளீட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வர ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஒரு பின் பண்ணிடுங்க.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருந்தது அப்படின்னா இதை வந்து ரைட் சைடில் நீங்கள் லைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் ஸோ இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சென்டர் பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராஸை லைட்டாக பேக்கில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஈஸி டு வியர். ஸோ இந்த பல்லு வந்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே ஒரு ப்ளீட் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ப்ளீட் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ப்ளீட் மாதிரி பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸில் பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அந்த ப்ளீட்டும் உங்களுக்கு நல்ல டைட்டாக க்ரிப்பாக நிற்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட பின் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ப்ளவுஸோட நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஸோ ப்ளவுஸோட பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் இருக்கிறதும் தெரியாது. நீங்கள் கையால் பிடிச்சி எடுத்தாலுமே கூட அது உங்களுக்கு மூவ் ஆகி வராது. உங்களுக்கு நல்ல ஃபிட்டிங்காகவே இருக்கும். ஹிப் ப்ளீட்ஸ் அப்பப்போ லூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் டைட்டாக அந்த ஹிப் ப்ளீட்ஸ் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் எடுத்து கொண்டு வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ ஹிப் ப்ளீட்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்கும். ஜாலியோ ஜிம் கானா